சென்னை கொடுங்கையூர் அருகே செலவாயில் ஆண்டாள் நகர் பகுதியில் மெட்ரோ பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த 10 வயது சிறுவனை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டெடுத்தனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை கொடுங்கையூர் பகுதியான ஆண்டாள் நகர் தெருவில் தற்போது இருந்து வருகிறோம். இந்த கொடுங்கையூர் தெருவில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நகரில் சமீப காலமாக சுமார் 2 மாதங்கள் ஆகியும் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய மெட்ரோ பணியாளர்கள் இந்த பள்ளத்தை தோண்டிவிட்டு சென்றுள்ள நிலையில் சுமார் 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த பொதுமக்களின் முக்கியமாக குற்றச்சாட்டு குறித்து பலமுறை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இன்று மாலை 10 வயது சிறுவன் அந்த குழுவில் விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இப்பகுதிவாசி மக்கள் ஒன்று கூடி அந்த 10 வயது சிறுவனை மீட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இந்த அசம்பாவியம் உயிருக்கு எந்த ஒரு அசம்பாவியம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆணையர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது மட்டுமின்றி மெட்ரோ பணியாளர்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கைகளாக இந்த தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தை அப்புறப்படுத்த வேண்டும் தான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி இதே இருக்கக்கூடிய தெருவில்தான் மாட்டு கொட்டாய்கள் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதும் சரியான பராமரிப்புகள் அல்லாத வகையிலும் துர்நாற்றம் வீசிய நிலையிலும் பகுதிவாசி மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வரக்கூடிய அதிகாரிகளோ அல்லது ஊழியர்களோ நேரடியாக வந்து பார்வையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய கோரிக்கை கூட கேட்க முடியாமல் சம்பந்தப்பட்ட மாட்டுக்கொட்டாயில் இருக்கக்கூடிய உரிமையாளரிடம் மட்டும் கேட்டறிந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை மட்டும் மீட்டு வாங்கி கொண்டு அதுக்கு பின்னர் செல்வதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். இதை பற்றி கேட்டறிவோம். இங்கே வந்து மாட்டு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கே மாட்டு சாணிகள் இங்கே வந்து வாடைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால துர்நாற்றம் அதிகமாக இருந்தாலும் இங்கே வந்து குழந்தைங்கள் வந்து விளையாட முடியாமல் ஒரு காரணத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கிறது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த மெட்ரோ வாட்டர் வந்து இங்கே பள்ளத்தில் நோண்டி வந்து 2 மாதங்களாக மூடாமல் அதை விட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து தெருவில் வந்து குழந்தைங்க விளையாடும்போது நேற்று ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்து அது கொஞ்சம் ரொம்ப சிரமமாகி அதை காப்பாற்றி விட்டோம். அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லிவிடும் அந்த பள்ளத்தை வந்து மூடாமல் விட்டாங்க. இப்போ வந்து மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இங்கே தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம். எல்லாமே கார்ப்பரேஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் தான். ஒன்று இந்த மெட்ரோ வாட்டருக்கு இந்த பள்ளம் தோண்டி 2 மாதம் ஆகுது. குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாடுற இடம், நாங்கள்லாம் வண்டியில் போகிற வர இடம் பெரிய பள்ளம் 10 அடி. அந்த 10 அடி பள்ளத்தை தோண்டி அப்படியே விட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக நிற்குது அதுக்குள்ளே. நேற்று ஒரு குழந்தை அதில் விழுந்து கிட்டத்தட்ட செத்து போய்ட்டுருக்கோம். நாங்கள் பிடிச்சி காப்பாற்றி கொண்டு போய் மேலே விட்டுருக்கோம். கழிவு, அழுக்கு, துர்நாற்றம், ஒரே ரோடு ஃபுல்லாக நாற்றம். அதை அப்படியே கொண்டு வந்து கொட்டுவாங்க, கொஞ்சம் பைசா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது தொடர்ச்சியாக நடக்குது. இது கார்ப்பரேஷனு, கவுன்சிலரு, எம்எல்ஏ தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தெருவில் வந்து ரொம்ப வருஷமாக குடி தண்ணீருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. வாட்டர் கார்ப்பரேஷன் தண்ணி வந்து சரியாக வரதே மாட்டேங்குது. அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டு 15 வருஷம் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வந்து பள்ளம் நோண்டுறதுக்கு வந்தாங்க. அந்த பள்ளம் நோண்டி கூட வந்து மாதக்கணக்கில் ஆகிடுச்சு. அதை வந்து அதில் மழை வந்ததுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்ந்துச்சு. நேற்று ஒரு குழந்தை அதில் வந்து சாவர நிலைக்கு வந்துச்சு. தெருவில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் வந்து எப்படியாவது அவனை குழந்தை காப்பாற்றணும். இதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதே மாதிரி இந்த சந்து எண்டில் வந்து ஒருத்தர் வந்து மாட்டுக்கொட்டை திறந்துருக்காங்க. அவர் வந்து இந்த சந்தில் இருக்கிறவரே கிடையாது. அவரோட ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த சைடில் வந்து அன்ஆத்தரைஸ் என்ட்ரி போட்டிருக்காரு. அதில் வந்து மாடுக்கு வந்து கொண்டு வர ஃபீட் பண்ணுற ப்ராடக்டை வந்து எல்லாமே அழிவு பண்ண பொருளை கொண்டு வந்து வெளியிலே வச்சுக்கிறாங்க. அந்த வந்து ஃபுல் வந்து பேட் ஸ்மெல் வருது. இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இது மாட்டுக்கொட்டெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது வந்து இல்லீகல். கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகணும். இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு இந்த மெட்ரோ வாட்டருக்கு வந்து லைன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தோம். அவங்க அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக வந்து டேங்க் வச்சாங்க. இப்போ திரும்பவும் வந்து லைன் போடுறதுக்காக ஒரு 10 அடிக்கு பள்ளத்தை தோண்டிட்டு போயிட்டாங்க. அது இன்னும் க்ளோஸ் பண்ணல. அது வந்து செக் பண்ணணும். அது செக் பண்ணுறாங்க. அது ஒன்றும் ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. இந்த மாடு இதனால வந்து நிறைய கொசு, பூச்சி அது வந்து சாதத்துலேயும் குழம்புலையும் கலக்குது. நாங்கள் கிட்ஸ் நிறையா வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நிறைய இது வருது. ஒரு 5 o'clock 6 o'clock மேலே நிறைய பூச்சி. இது அது பக்கத்துலேயே வந்து பிளாஸ்டிக் இது வேறு இருக்குது. அது வேறு கிரைண்ட் பண்ணி அந்த பவுட்ரு அது மெல்ட் வேறு பண்ணுறாங்க. அந்த பொல்யூஷன் இதெல்லாம் வருது.
ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தைங்க கண்டினியூஸாக இரும்பிகிட்டே இருக்காங்க. நிறையா போன இதில் கூட தம்பிக்கு டைஃபாய்டு வந்து 1 மாதமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த ஒரு இஷ்யூனால் வந்து இப்போது வீடு காலி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஏன்னா எங்களுக்கு இங்கே ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் சரௌண்டிங் எல்லாம் செட் ஆகிடுச்சு. வி ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து இப்போ இதுக்காக நாங்கள் வேறு வீடு வேறு இது எல்லாம் அப்படியே இந்த டோட்டலாகவே இல்லை, ஆல்ரெடி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, எல்லா ஆஃபீஸர்ஸும் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்கள் வாசல் முன்னாடி ஒரே குப்பையாக கொட்டி வச்சுருந்தாங்க. மாட்டு கொட்டாய் இருக்கிறது, ஒரே நாற்று அடிக்குது, கொசுலாம் வருது, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகுது, ஜுரம் அது இதுன்னு வந்து இந்த இடத்துல அந்த மாடுலாம் வச்சுருக்கிறதால ரொம்ப தெருவையே நாற்றம் பண்ணுறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. குப்பை வண்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. குடித்தனம் இருக்கிறவங்களும் வர மாட்டேன்றாங்க. ஒரே நாற்று அடிக்குது அப்படி இப்படி சொல்லி ஒரே கொசுவாக இருக்குன்ட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களாம் வர மாட்டேன்றாங்க. இந்த பகுதிவாசி மக்களின் முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகளாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த கொடுங்கியூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நகர் இருக்கக்கூடிய இந்த பகுதிவாசி மக்களின் முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய தோண்டப்பட்டுள்ள சாலையில் மெட்ரோ பணியாளர்களுக்காக தோண்டப்பட்டுள்ள சாலையை சீரமைத்து தரப்பட வேண்டும். அது மட்டுமின்றி அனுமதியின்றி மாட்டு கொட்டாய்களை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசுவதும் இல்லாமல் தொற்று அபாயங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இப்பகுதிவாசி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது போன்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதை உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கைகள் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமன், செய்தியாளர் ரஃபீக்.